வருமான வரி தாக்கல் இன்கம் டாக்ஸ் இ-ஃபைலிங் செய்யும்போது யாருக்கு என்ன ஃபார்ம், கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்னன்னு எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள் சொல்றேன். நோட் பண்ணிக்கங்க. 50 லட்சத்துக்குள்ள இருக்கிற சேலரி இன்கம், வீட்டு வாடகை வருமானம், வட்டி வருமானம் இது எல்லாத்துக்கும் ஐடிஆர் 1 போகும். கேபிட்டல் கெயின், ஃபாரின் இன்கம், அப்புறம் லாட்டரி இன்கம் இது எல்லாத்துக்குமே ஐடிஆர் 2. தனிநபர் சொந்தமா நடத்தும் பிசினஸ் இன்கம், ப்ரொஃபஷனல் சார்ந்த வருமானம் இது எல்லாத்துக்குமே ஐடிஆர் 3. வருமானம் 50 லட்சத்துக்குள்ள இருக்கிற ஸ்மால் பிசினஸ், கன்சல்டன்ட் போன்ற புக் கீப்பிங் உள்ளவங்களுக்கு ஐடிஆர் 4. தனிநபர் இல்லாத பார்ட்னர்ஷிப் பேம், எல்எல்பி மாதிரியான கூட்டமைப்பு நடத்துறவங்களுக்கு ஐடிஆர் 5. பிரைவேட் லிமிடெட் கம்பெனி மாதிரி பெரிய நிறுவனமா இருந்தா ஐடிஆர் 6. அறக்கட்டளை, சமூக நல அமைப்புகள், அரசியல் கட்சி இது எல்லாத்துக்குமே ஐடிஆர் 7. வருமான வரி தாக்கல் செய்யும் போது கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள். ஃபர்ஸ்ட் சரியான ஐடிஆர் படிவத்தை தேர்வு செய்யணும். ரெண்டாவது ஃபார்ம் 16, அப்புறம் 26 ஏஎஸ், அப்புறம் ஆனுவல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் ஏஐஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாத்தையுமே சரி பார்க்கணும். மூணாவது ஓல்டு இல்ல நியூ ரிஜியமான சரியானதை தேர்வு செய்யணும். நாலாவது ரீவெரிஃபிகேஷன் 120 நாளுக்குள்ள முடிக்கணும். அஞ்சாவது டியூ டேட்டுக்குள்ள ஃபைல் பண்ணணும், தவிர்க்க கூடாது. ஆறாவது பேங்க் டீடைல் சரியா இருக்கணும், அப்பதான் ரீஃபண்ட் சரியா வரும். ஏழாவது சரியான தகவல்கள், மறைக்கப்பட்ட வருமானம் இல்லாம பார்த்துக்கணும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி வணக்கம்.